வருஷமா எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? முதல் கையெழுத்துன்னு அவருக்கு தெரியும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு தெரியும். அப்ப முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க, அது தவறு. அப்ப மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னொன்று, லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி நான் வந்து பிரசிடென்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மாணவர்களை கட்டாயப்பட்டு கையெழுத்து போட வச்சாங்க. ஆக தன்னோட ஆளுமைக்கு உள்ள இல்லைன்னு தெரிஞ்சப்புறமும் பொய் சொல்லி தானே வந்தாங்க. பொய் சொல்றோம் நல்லா தெரியும், அவங்க முதல் கையெழுத்து போட முடியாது. அப்ப முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியோட கடைசி நேரத்துல வரும்பொழுது கடைசி கையெழுத்தும் போட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்துல இது கடைசி கையெழுத்தா இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சிங்கார சென்னை 4.5 வருஷமா சிங்கார சென்னைன்றது இன்னும் அடிப்படையிலே தான் இருக்கு. சிங்கார சென்னை முழுமையா எந்த பணி நிறைவடையவில்லை. அதனால எல்லாமே இன்கம்ப்ளீட். அவங்க ஆட்சியை கம்ப்ளீட் பண்ண போறாங்க, ஆனா எல்லா திட்டமும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதுதான் இன்னைக்கோட நிலைமை. அங்கன்வாடி மட்டும் இல்ல, நான் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரத்தநாடு கிட்ட பள்ளி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்கள் வெயில்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. காரை நிறுத்தி என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம், சேலரி, இது எல்லாம் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம். புதுசா எதையுமே கேட்கல. ஆனா தேர்தல் அறிக்கையில சொன்ன எதையுமே அவங்க நிறைவேற்றல அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி எல்லாரோட கோரிக்கைகளும் குறைபாடோடு இருக்கிறது. தேர்தல் அறிக்கையும் குறைபாடோடு இருக்கிறது. இது எல்லாம் குறைபாடு வச்சு திருப்பி என்ன தேர்தல் அறிக்கை அவங்க சமர்ப்பிக்க போறாங்கன்னு தெரியல. அதனால நான் சொன்ன மாதிரி they are going to complete the government but in an incomplete way. ஆமா, அதாவது தமிழ்நாட்டுல யாரு போராடலன்னு கேட்கணும், யாரு போராடுறோம்னா கேட்பாங்க. ஆனா யாரு போராடலன்னு கேட்கிற அளவுல நம்ம இருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் எவ்வளவு நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதுல நிர்மலா சீதாராமன் இவங்ககிட்ட வந்து கத்துக்க வேண்டிய இல்ல. இவங்களோட பட்ஜெட் எவ்வளவு மோசமான பட்ஜெட் இப்ப தஞ்சையில விவசாயிகள் சொன்னாங்க, எங்களை ஏமாற்றிய பட்ஜெட். எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிற பட்ஜெட் இல்ல, இந்த தேசத்தையே மாற்றி கொண்டிருக்கிற பட்ஜெட் மத்திய பட்ஜெட்.